Let's all read a chapter in the Bible. John chapter 15 verse 4. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். The discussion of topic is remaining in ourselves with Jesus. அதாவது இந்த நாளிலும் தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னில் நிலைத்திருங்கள், கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். இதுதான் தேவ செய்தியினுடைய தலைப்பு. This is important because as humans, first of all, as Christians, first of all, we must always remain with Jesus. நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். The first thing Jesus says is always be with him. அவர் சொல்ற எப்பொழுதும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். Abide in his presence at all times. அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். You know, when we remain with something, when we practice to remain it with Jesus, we become obedient to Jesus. அதாவது நாம் இயேசுவில் நிலைத்திருக்கிற பொழுது நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாங்கள் இருப்போம். We see here to remain is to abide, is to accept and obey the commandments of Jesus. அதாவது நிலைத்திருப்பது என்பது என்னன்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது தான் நிலைத்திருப்பது என்பது. No matter whether we may disagree or agree, to remain in Jesus we must accept. அது நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். You know, as a Christian, when we grow, God will give us many decisions that we must either accept or disagree. அதாவது பல சூழ்நிலைகளே நாம் முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். And when we accept and follow his decisions, he will bless our lives. கர்த்தருடைய முடிவுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவோம். Ultimately, when we read John 15 verse 4, a part of the verse says, no branch can bear fruit by itself. பாருங்க, இந்த 15ஆம் யோவான் 15 ஒரு பகுதி சொல்லுகிறது, அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. திராட்சை செடியில் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And what it means is we cannot be successful without Jesus. அதாவது நாம் இயேசுவால் அல்லாமல் நாங்கள் வெற்றி பெறவே முடியாது. You see, no branch can bear fruit by itself. அதாவது எந்த ஒரு கொடியும் செடியிலே நிலைக்காவிட்டால் அது கனி கொடுக்கவே முடியாது. You see, the branch cannot grow the fruit by itself. It needs a provider to provide it. அது பாருங்க, அந்த கொடி செடியில் நிலைச்சிருந்தா தான், அந்த செடி தான் அதனுடைய எல்லா போஷிப்பும் கொடுக்கிறது அந்த செடி தான். அதே போல் அந்த செடியில் நிலைச்சிருந்தால் தான் அந்த போஷிப்பு மூலியமாக தான் அந்த கொடியானது கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. The tree can grow when it's been fed by water, nutrients. பாருங்க, ஒரு மரம் எப்படி வளருது? அது தண்ணீரினால் போஷிக்கப்பட்டு அது வளர்கிறது. As Christians, we must be watered by Jesus and Jesus. நாங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் நீர் ஊற்றப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். See, the verse also says, neither can you bear fruit unless you remain in me. அதாவது நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். Without Jesus we cannot grow. நாங்கள் இயேசு கிறிஸ்து அல்லாமல் நாங்கள் வளரவே முடியாது. But when we have Jesus we can grow ultimately. அதாவது கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் நாங்கள் தானாக வளர்ந்து விடுவோம். When we invite the Holy Spirit, which is the Spirit of Christ, he would take residence in our soul. பாருங்க, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர், அதாவது கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே தங்குகிறார். எங்களில் அவர் நிலைத்திருக்கிறார், எங்களுடைய ஆவியிலே அவர் நிலைத்திருக்கிறார். Let's read John chapter 15 verse 6. யோவான் 15:6. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். Amen. Simply the verse says what happens if we do not remain in Jesus. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள் நிலைத்திராவிட்டால் என்ன நடக்கும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. It says that you are like a branch that throws away and withers. You will fade away, you will be destroyed. பாருங்க, இயேசுவிலே நாங்கள் நிலைத்திராவிட்டால் உலர்ந்து போய் அக்னியிலே எரிக்கப்படுவதற்கு தான் நாங்கள் பயன்படுவோம். மற்றபடி வீணாய் போய் விடுவோம். And verse 7 says, 7ஆம் வசனம் சொல்கிறது, 15:7, if you remain in me and my words remain in you, whatever you wish it will be given to you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று அங்கே 7வது வசனம் சொல்கிறது. And verse 9 says, as the Father has loved me,
so I loved you. பிதா Now remain என்னில் in my love. அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி அங்கே 9ஆம் வசனம் சொல்கிறது. And the next verse 11 says, I have told you that so that my joy will be yours and your joy may be complete. பாருங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவளை உங்களுக்கு சொன்னேன் என்று அங்கே இயேசு குறிப்பிடுகிறார். But most importantly, verse 17, this is my commandment, love each other. பாருங்க, அங்கே விசேஷமாக இந்த 17வது வசனம், நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் இவளை உங்களுக்கு கற்பிக்கிறேன், இது என்னுடைய கட்டளை என்று அங்கே சொல்லுகிறார். But mainly this verse 15 talks about what God wants us to do for him. இந்த 15ஆம் அதிகாரம் முழுமைக்கு என்ன சொன்னா, ஆண்டவரை நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்று இந்த அதிகாரம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. Most importantly, to remain we must be humble and we must have eagerness for Christ. நாங்கள் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது எங்களுக்கு இருக்க வேண்டியது தாழ்மை. You see, when Jesus says to remain, it means to be patiently waiting for him. அதாவது அங்கே இயேசுவானவர் பாருங்க, அங்கே தாழ்மையோடு இருந்து பொறுமையோடு காத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். Tell me in your life if there's been any success without waiting. அதாவது எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு ஜெயமும் நீங்கள் காத்திருப்பு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. Every time you wait patiently unto the Lord, he will deliver to you. பாருங்க, நீங்க கர்த்தருக்குள் பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். If we remain faith in Christ, we will receive the blessing. அதாவது அவருடைய கிறிஸ்துவனுடைய விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கிற பொழுது நாம் கிறிஸ்துவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். You see, to remain, it means to be with Jesus through our troubles and tribulations until blessing arrives. பாருங்க, நாங்க ஆண்டவரில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நிலைத்திருக்க வேண்டும், கடினமான நேரங்களிலே தான் நாங்கள் வந்து நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாங்கள் கடினமான சூழ்நிலைகளை நாங்கள் உபத்திரவத்து மத்தியிலே நாங்கள் நிலைத்திருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். When you remain in your life, in your personal life, when you go through troubles and tribulations at work or in your job, you find a solution. And when you find a solution, you become stronger and more knowledgeable in that. பாருங்கள், விசேஷமாக நாங்கள் வாழ்க்கையில் கடந்து செல்லும் எங்களுடைய வேலையிலே படிப்புக்காரர்களே பல கடினமான சூழ்நிலை இருக்கும். அந்த கடினமான சூழ்நிலை நம்முடைய தீர்வு, அந்த கடினமான சூழ்நிலைக்கு ஒரு தீர்வு காணும் பொழுது இன்னும் நாம் பலம் வாய்ந்தவர்களாக இருப்போம். அப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ளே கடினமான பாதையிலே நாங்கள் போகிற பொழுது, அவர்கள் விசுவாசமாக இருக்கிற பொழுது நாம் இன்னும் கர்த்தருக்குள் பலமுள்ளவர்களாக நாங்கள் மாறுவோம். When we remain with Jesus through our troubles and tribulations, he will build our character inside of us. பாருங்க, நாம வந்து கடினமான சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற பொழுது அவர் எங்களை பலப்படுத்தி எங்களை உருவாக்குகிறவராக இருக்கிறார். It's character building. He builds a character of fire, of hungerness. பாருங்க, அவர் எப்படிப்பட்டவராக எங்களை உருவாக்குகிறார்னா, நாங்கள் வந்து ஒரு அக்னி ஜுவாலையாக எங்களை அவர் உருமாற்றுகிறார். And there is an example in the Bible of a man that gets developed through troubles and tribulations. பாருங்க, இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தராலே அங்கே பலப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். And it's the story of Daniel. அது தானியேல் பரிசுத்தவானை குறித்ததானது. We see in the Bible, you look at a young man named Daniel who was taken captive to Babylon, and he had to leave his place of worship in Jerusalem, and he began a new life. பாருங்க, அங்கே தானியேல் சிறு வயதிலே அங்கே பாபிலோன் ராஜாங்கத்தினால பிடிக்கப்பட்டு ஒரு கைதியாக அங்கே தன்னுடைய பட்டணமான அங்கே எருசலேம் தான் ஆராதித்து வழிபட்டு கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து அவர் தன்னுடைய பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கிருந்து தான் அவருடைய வாழ்க்கையே தொடங்குகிறது. But his story is similar to a story that we have in our life. அதாவது அவருடைய வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்தது போல தான். Jesus will take us from an old life into a new life. பாருங்க, ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கையை எங்களை கொண்டு வந்திருக்கிறார். And when he takes us, we go through the pain and pressure of struggling into his presence. பாருங்க, நாங்க வந்து எப்படி தானியேலுக்கு நடந்ததோ அதே போல நாங்களும் பலவிதமான உபத்திரவங்களை கடினமான பாதைகளுக்குள்ளாக ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார். Even if you read his verse, let's read verse 1, Daniel chapter 1 verse 8. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். You see here verse 1:8 has helped me understand how Daniel met adversity. பாருங்க, ஆண்டவருக்குள்ள ஒரு பக்தி வைராகம் எப்படி இருக்கணும்ன்றது அவர் தீர்மானம் எடுத்துட்டு அங்க அவர் கேட்கிறார். அவர் But mainly he made up his mind. அவர் முதல்ல அவர் தன்னுடைய புத்தியை அங்கே வந்து ஒரு நிலைப்படுத்தி விட்டார்.
Because Daniel, even though he was taken to this place, he was held captive with the lions then, he did not forsake in stopping worshipping Jesus. பாருங்க, அவர் வந்து அடிமைத்தனத்துக்குள்ள போன இடத்துல கூட ஒரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல அவர் நிப்பாட்டவே இல்லை. தொடர்ந்து தேவனை ஆராதிக்கிறவராக அவர் காணப்பட்டார். You see, the fear of not worshipping Jesus was what he feared the most. ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடி ஒரு சூழ்நிலை வந்துடும் தான் பயந்து எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கிறவராக காணப்படுகிறார். See, he didn't even fear in the lion's den. He didn't fear about the predator. பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலை சிங்க கபில போட்ட போது கூட அவர் பயப்படவே இல்லை. You see, even though he was thrown into the pit with lions, that did not forsake him. His eyes was always on Jesus. பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிங்கங்களுக்கு மத்தியில போடப்பட்டவர்கள் அவர் தேவனை வந்து மறுதலிக்கவே இல்லை. எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பவராக அவர் காணப்பட்டார். You see, verse from 9 to 17, I'll summarize, but what the Bible says in those verses is that Daniel had already made up his mind that he would do and what he would not do. அதாவது இந்த 9 முதலாம் அதிகாரத்தினுடைய 9 17 வரைக்கும் உள்ள வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதில் வந்து என்னென்னா, இந்த இடத்துல தானியேல் வந்து எதை வந்து வேணும் எதை வேண்டாம் என்பதை தெளிவாக அவர் தீர்மானம் செய்து வருகிறார். You know, before a situation happened, he already understand and determined his response. அதாவது அவருடைய பொறுப்பு என்ன, கர்த்தருக்குள்ளாக அவருடைய பொறுப்பு என்னன்னு தெரிந்து சரியான தீர்மானத்தை அவர் எடுக்கிறார். Under no circumstances would he compromise his faith on God. பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் வந்து சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் முடிவுகளை எடுத்து தான் சூழ்நிலைக்குள்ளே போறார். Just imagine if we were in this situation. நாமளும் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்களும் போய் கொண்டிருக்கிறோம். What will we do? பட் ஆனால் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? You see, sometimes we'll be like, you know what, this is too much for me. I need to get out. I need to find a way out without finding Jesus. அதாவது இது எனக்கு ரொம்ப ஒரு பாரமான ஒரு சுமையாக இருக்குது, இதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நாம் நினைத்தால் ஆண்டவர் தான் ஒரே வந்து அதற்கான ஒரு தீர்வாக முடிவாக இருக்கிறார். இயேசு மட்டுமே அதற்கான முடிவாக இருக்கிறார். And these examples in the Bible are examples of how we may face life as we grow in Christ. இந்த தானியேலுடைய உதாரணத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தானியேல் நடந்தாரோ நான் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருவது நானும் தானியேலை போல இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Daniel was someone who faced so much adversities. He faced so much problems. அதாவது தானியேல் வந்து நம்மை போல கடினமான சூழ்நிலைக்குள்ளே சென்ற ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். Daniel 6:16 most says, when I summarize the verse, he says that the wise men knew Daniel paid to God, so they tricked the king into making a new law. பாருங்க, தானியேல் 6:16 6:16 அங்கே அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கத்தின் கபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். See, they knew this person was so focused they tried to make him lose concentration. So Daniel verse 6:16, when I summarize, says that the wise men at the time, they knew Daniel prayed to God a lot. பாருங்க, இங்க அந்த மற்ற பிரதானிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே தானியேலை சிக்க வைக்கும்படிக்காக புதிய சட்டத்தை அங்கே கொண்டு வருகிறார்கள். And the reason why they had made a new law was to prevent him from praising Jesus. அதாவது அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்னா, தானியேல் ஆண்டவரை ஆராதிக்க கூடாது என்பதற்காக அவர்கள் செய்கிற ஒரு சூழ்ச்சியாக இருந்தது. And anyone who prayed to God would be thrown into the lion's den. அதாவது யாராவது தேவனை நோக்கி ஆராதித்தால் அவர்கள் சிங்கத்தின் கபிலே போடப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ராஜாவை ஏமாற்றினார்கள். What we see here, first example is many people in the world would try to make you focus your attention from God. பாருங்க, இந்த உலகம் நம்ம என்ன பண்ணும் தெரியுமா, கர்த்தரிலிருந்து நாங்கள் வைத்திருக்கிற கண்ணை விளக்கும்படிக்காக தான் உலகம் நம்மை வந்து பிரயாசிக்கும். அதில் எப்படியாவது தேவனை விட்டு நாங்கள் விலகக்கூடிய காரியங்களிலே உலகம் எங்களை வந்து முயற்சி செய்யும். There'll be times where the world, the country, people's rules will make you, prevent you from spending time with Jesus. They'll bring implementation. They'll say you can't worship God on this day, you can't do this, but the Bible says remain focused in God. பாருங்க, இந்த நாடாகட்டும், இந்த உலகமாகட்டும், உலக ஜனங்களாகட்டும், நம்ம கர்த்தரிடத்திலிருந்து வழி விலகும்படிக்கான காரியங்களை அவர் ஈடுபடுவார். இந்த நேரத்தில் நீங்கள் ஆராதிக்க கூடாது, இந்த நாள் உங்களுக்கு பண்டிகை கிடையாது என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நம்ம மேல் திணிப்பார்கள். ஆனாலும் எப்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். And Daniel chapter 6:19 to 25, when I summarize these verses, it says that we see the faith that David has, and he continued to Daniel, and he
continue to abide in Christ. பாருங்க இந்த 19லேருந்து 25 வரைக்கும் அங்கே எவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியிலும் தானியேல் எப்படி இருந்தார்? கிறிஸ்துவின் மேலே வைத்த கண்ணை மாறாதபடி எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாகவே விசுவாசத்தில் பலப்பட்டவராகவே அவர் காணப்பட்டார். You see, throughout all the situation, troubles, at one point he did not take his distraction away from God. எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டவரிலிருந்து வழி விலக செய்வதற்காக நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. Even when they gave him food, no, I'm not eating, I'm still praising God. பாருங்க, அவர் சாப்பாட்டு விஷயத்தில் கூட எனக்கு சாப்பாடே வேணாம், ஆண்டவரிலிருந்து நான் வழி விலகவே மாட்டேன் என்று அவர் தீர்மானமாக இருந்தார். அவர் just imagine when we go through a trouble like this, we will fold weakly to the flesh. பாருங்க, நாம ஒருவேளை தானியேலோட இடத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா சாப்பாடு கிடைச்சா போறோம் அப்படிதான் நாங்க நினைச்சிருப்போம். ஆனால் தானியேல் அப்படி நினைக்கவில்லை. He did not forsake his passion for Christ. பாருங்க, ஆண்டவருக்குள்ள இருக்க தன்னுடைய பக்தி வைராகியத்தை அவர் ஒரு நாளை விட்டு விலகவே இல்லை. அவர் But it just shows how character of Daniel is. It just shows how strong he is as a person. அப்போ அவர் பாருங்க, கர்த்தருக்குள்ளாக அவர் எவ்வளவு ஒரு பலம் வாய்ந்தவராக அந்த சூழ்நிலையில தான் அவர் காட்டுறார். You know, sometimes we can never be as strong as people, but we can practice to be like Daniel. We can practice in prayer, practice in petition, practice in doing anything for God. பாருங்க, ஆண்டவருக்குள்ளாக தானியேலை போல இருக்க ஜெபத்திலாகட்டும், ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களாகட்டும், அங்கே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வைத்து தானியேலை போல நாங்கள் ஜெபத்தில் வெற்றி பெறுவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். You see, he remained in Christ. அவர் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கிறவராக தானியேல் காணப்பட்டார். You see, that's the one thing as Christians, we turn a blind eye. When we are in trouble, when we go for trouble, we think of the world. We think of how can I solve this myself without asking Jesus. பாருங்க, இந்த உலகத்தில் நாம் செல்லுகிற போது பலவிதமான உபத்திரங்களுக்கு மத்தியிலே நாங்கள் செல்லுகிறோம். அந்த உபத்திரங்கள் மத்தியில் ஒரே தீர்வு யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்க தான் ஒரே தீர்வு என்று சொல்லுகிற போது ஆண்டவர் எங்களுக்கு தீர்வுகளை தந்தருளராக இருக்கிறார். And then later in Daniel chapter 6, 25 to 28, we summarize that he taught the kingdom about God's power and God's goodness. பாருங்க, அந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 25 28 அது அந்த வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட வல்லமையுடையது என்று சொல்லி அந்த வசனம் எங்களுக்கு காட்டுகிறது. தேவனை நாம் நம்பி இருக்கும்போது அந்த வல்லமை எப்படி எங்களை விடுதலை செய்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. And when Daniel was freed, he preached the gospel of God. பாருங்க, அதன் மூலமாக தானியேல் நமக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். That location, he taught the kingdom, he taught the people about God's goodness and God's power. பாருங்க, அந்த இடத்துல அவர் அடிமைத்தனத்துக்குள்ளாக இறந்ததை கூட கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தவராக அவர் காணப்பட்டார். அங்கே கர்த்தருடைய ராஜ்யம் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை ஜனங்களுக்கு அவர் காட்டினார். You see, this just shows how character that he was, that after all the troubles, he did not break, he did not have a holiday. He's like, you know what, I'm going to go and preach, I'm going to tell the people about God's goodness. He protected me, so therefore I must preach the goodness to them. பாருங்க, எவ்வளோ சூழ்நிலைகளை மத்தியில் கூட அவர் வந்து ரெஸ்டே எடுக்கலை, ஹாலிடேக்கு போகலை. ஆனாலும் எவ்வளோ சூழ்நிலைக்கு அடுத்தடுத்த கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக, சொல்லிக் கொடுப்பவராக, சுவிசேஷத்தை அறிவிப்பவராக தான் தானியேல் காணப்பட்டார். He knew that because he has Jesus, they must need Jesus as well. அவர் அந்த உபத்திரத்துக்கு மத்தியிலே தேவனை நம்பியிருந்து, கிறிஸ்துவிலே நம்பியிருந்து அங்கே ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல அங்கே மற்றவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். But most importantly, we have to remain in Christ at all times. நாங்கள் முக்கியமாக நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். If we do not remain in Christ, we will be whipped away, we will be withered away. ஒருவேளை நாங்கள் நிலைத்திருக்காவிட்டால் அங்கே உலர்ந்து போய் அக்னியில் எரிக்கப்படுவதற்காக நாங்கள் பயன்படுகிறவர்களாக இருப்போம். God is there to always bring us closer to him. எப்பொழுதும் கர்த்தர் எங்கள் கூட நெருக்கமாகவே இருக்கிறார். But the world wants us to separate us from God. ஆனால் உலகம் நம்மை கர்த்தரிலிருந்து பிரிக்க விரும்புகிறது. Just as how Daniel went through adversity and problems, at one moment he did not turn his eye from God. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில தான் தானியேல் சென்றார். ஆனால் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அவரது கண் பார்வை எப்பொழுதும் தேவனை நோக்கி மாத்திரமே இருந்தது. And yes, we may have problems where we may go through situations where we may ask ourselves. நாங்களும் அங்கே பல உபத்திரவங்களில் கடந்து சென்றாலும் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து கர்த்தரையே நோக்கி கேட்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். You see, it's tough sometimes when you go through problems, you be asking yourself, how do I overcome this problem? ஆமா, பல நேரங்களில் பல உபத்திரவத்து முறையில் நம்ம ஆண்டவரே இது எப்படி நான் எப்படி இந்த பிரச்சனையில் நான் வெளியே வர போறேன், கடினமான சூழ்நிலை தான். ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். You see, God loves to test us in situations so he can know where we stand with him. பல நேரங்களில் அங்கே வந்து சோதனை, அங்கே பலவித பிரச்சனைகளுக்கு மத்தியில் கூட ஆண்டவர் எங்களை வந்து அவருக்குள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். You see, as Christians, we may think everything we face is for a reason, but the main purpose is God wants to see how strong we are
so that we can fight these problems பல ourselves. பிரச்சனைகள் மத்தியில் இது ஏன் எனக்கு நடக்குது என்று நாம் பல நேரங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவருடைய ஒரே தீர்வு என்ன இருக்குன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு அவர் நமக்கு விரும்புகிறார். He wants us to go through problems so that we may then learn from these problems and speak the gospel to people that go through these problems. பல நேரங்களில் ஏன் அவர் அதை அனுமதிக்கிறார்? பல கடினமான நேரங்களில்னா, அதிலிருந்து நாம் வெளியே வருகிற போது அவரது அன்பை குறித்து, அவர் விடுதலையை குறித்து நாம் மற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷமாக சொல்வதற்காக நமக்கு சில நேரங்களில் சில பாதைகளை அவர் நம்மை வழி நடத்துகிறார். You see, it's no coincidence that when you go through a problem of adversity, you will then meet someone that's going through the same problem. This is why God puts you in a position to you to help them with that. பாருங்க, ஒருவேளை நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருப்பீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்த பிறகு அதே பிரச்சனை உள்ள இன்னொரு நபரை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நபருக்கு நீங்கள் உதவி செய்யும்படிக்காக சில நேரங்களில் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். So it's amazing because God will plan anything that meets his desires. He will put people in your life that once you went through, he would then make you help them to come out of the darkness. பாருங்க, சில நேரங்களில் சில மனிதர்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அங்கே அனுமதிப்பதற்கு சில காரணங்கள் இருக்கும், காரியங்கள் இருக்கும். அதனால் அந்த மத்தியில் நாங்கள் பிரச்சனைகள் மத்தியில் கடந்து சென்றால் கூட கிறிஸ்து எங்களில் பலப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். You know, this is what's important, is no matter how hard life can be, always remain in Jesus. எந்த கடினமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். You see, in my life, there's so many times when, as youngsters, when you study abroad, when you work abroad, you sometimes lose the focus on Jesus. But the Bible says always focus on him. பாருங்க, இந்த வாலிப பிரயாத்தில் படிக்கிற காலத்தில், வேலை செய்கிற இடத்துல, இல்லை இன்னொரு இடங்களுக்கு சென்று படிக்கும்போது, வேலை செய்யும் பொழுது, கர்த்தருடைய அங்கே அவரை நோக்கி பார்ப்பதில் வழிவிலை செய்கிற அநேக சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தரில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. When you remain in Christ, Christ will build your struggles to success. பாருங்க, நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். You see, the best way you can ask your pastors, you can ask your leaders, that they will tell you the troubles that they have gone through and how God has helped them. உங்களுடைய ஊழியக்காரர்கள் லீடர்கள் நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக எவ்வளோ கடினமான சூழ்நிலை அவர்கள் சென்றார்கள் என்ற அவர்களுடைய சாட்சியை கேட்கும்போது அவர்களிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். See, he's a deliverer that delivers us from the evil. ஆண்டவர் எங்களுடைய சத்துருவின் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்குறவராக இருக்கிறார். And just as how he built just as he built Daniel as a character, he will build that integrity in us. பாருங்க, அவர் எப்படி தானியேலை கட்டமைத்தாரோ, தானியேலை வழிநடத்தி ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தினாரோ, அதுபோல தாவீதை எப்படி ஆண்டவர் வழிநடத்தி ஒரு சாட்சியாக நிறுத்தினாரோ, அதே போலவே நம்மையும் அவர் நடத்தி சாட்சியாக நிறுத்துவார். You see, Daniel's strength was his confidence in Jesus. தானியேலுடைய பலம் என்னன்னா, கர்த்தருக்குள்ளாக அவர் வைத்திருந்த விசுவாசம் தான் அவருடைய பலனாக இருந்தது. And from that strength point, he then preached what God helped him with. அந்த பலத்தினால், அந்த விசுவாசத்தினுடைய பலத்தினாலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறவராக அவர் இருந்தார். See, there's two parts. Once we go through problems, that's one thing, he heals us. The second point is he wants us to use our understanding from that situation to help others go through the situation. பாருங்க, ஒரு சூழ்நிலை, கடினமான சூழ்நிலைக்குள்ள நாம் செல்கிறோம் என்ற ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோம்? அதிலிருந்து நாம் எப்படி வெளியே வரணும்னு நம்ம நினைக்கிறோம். இரண்டாவதாக என்னன்னா, அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்கள் எப்படி உதவி செய்கிறோம் என்பதும் அதில் அடங்கி இருக்கிறது. See, that's what happens with Daniel. Because he went through troubles and God delivered him, God wanted him to then take that and preach to people about how if you remain in Jesus, he will set you free. பாருங்க, தானியேல் கடினமான சூழ்நிலையில் போன பொழுது கூட அவர் கர்த்தரிலே நிலைத்திருந்தார். பல சூழ்நிலைகளில் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். இதெல்லாம் கற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றார் பாருங்க, ஜனங்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை குறித்து சொல்லுகிறார். கர்த்தரை குறித்து, ஞானத்தை குறித்து அறிவிக்கிறவராக, கர்த்தருடைய ராஜ்யத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறவராக, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவராகத்தான் அவர் காணப்பட்டார். That's important for Christians, that we must not keep the blessing to ourselves or bless others, non-believers, with the word of God. பாருங்க, நாம் ஆசீர்வாதத்தை மட்டும் பெறுவதற்கு நாங்கள் அழைக்கப்படும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். The blessing of Christians is so that we can learn from the mistakes and make sure others don't make the same mistake again. பாருங்க, நாங்கள் இந்த உபத்திரவத்து முதலில் என்னென்ன தவறுகளை செய்கிறோம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கும் அந்த தவறை செய்யாதபடி கற்றுக் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். And most important, no matter how tough life can be, no matter how tough your situation is, always never leave your eyes on Jesus. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமான சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய மேல் இருக்கிற உங்கள் கண்கள் விலகவே வேண்டாம்.
You see, I can say my life as an example. I've gone through so much trust, so much troubles, tribulations, through studying, through my work, through everything. Yet I never left my eyes from God. பாருங்க சகோதரன், படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில் பல விதமான சங்கடமான ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை எவ்வளோ வந்திருந்த போது எப்பொழுதும் கர்த்தரின் மேலே வைத்த கண்ணை எடுக்கவே இல்லை. Because I know when I focus on Jesus, He will take care of my problems. பாருங்க, எனக்கு தெரியும், நான் ஆண்டவர் மேலே எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருந்தால் என்னுடைய பிரச்சனைகளை அவர் பொறுப்பெடுப்பார் என்று எனக்கு தெரியும். Let's all close our eyes and pray. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.